ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். இன்னைக்கு வெஜ்ஜி ரெசிபி தாங்க. 1/4 கிலோ வெண்டைக்காவும் 2 தக்காளி 1 பல்லாரியும் இருந்தா போதாங்க. இதை வச்சு ஒரு வெண்டைக்காய் கூட்டு செய்திடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இப்போ கடாய் சூடாயிடுச்சு. வெண்டைக்காய் வதக்குறதுக்கு ஆயில் ஊற்றிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்க்கணும். வெண்டைக்காவுடைய கொழகொழப்பு தன்மை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கினா போதும். திரும்பவும் இன்னொரு கடாயை வச்சு வெண்டைக்காய் கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ண பல்லாரி, வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 2 தக்காளியும் வெங்காயமும் ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கின பிறகு வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்க்கணும். அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்துக்கூட வெண்டைக்காவையும் சேர்த்து கிளறி விடணும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட மசாலா சேர்க்கணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி மட்டும் மறக்காம கண்டிப்பாக சேருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விடணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை நல்லா கரைச்சி சேர்த்துருக்குறேன். புளி தண்ணி சேர்த்த பிறகு அந்த தண்ணி நல்லா வற்றி வர்றது வரைக்கும் காயையும் வேக விடணும். அதுக்குள்ளால வெண்டைக்காய் கூட்டுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம் குறப்பாக அரைச்சி எடுக்கணும். ஊற்றின புளி தண்ணி நல்லா சுருளை வற்றி வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் குறப்பாக அரைச்ச தேங்காய் அரைப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்குனா வெண்டைக்காய் கூட்டு ரெடி. இந்த கூட்டு ரசம், சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. வெண்டைக்காவே பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு வைங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். சரி, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரட்டா.